வணக்கம் நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் வாலிபன் ஒருவன் 3 வேளையும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்று ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஆனாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையின் மேல் அவ்வளவாக விருப்பம் இல்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல் நம்மால் இருக்க முடியவில்லை என்று தினம் நொந்து கொண்டான். நாளுக்கு நாள் அவனுக்குள் இருந்த அந்த ஆசையில் அவனை நிம்மதி பறிபோனது. ஒரு கட்டத்திற்கு மேல் இறைவனிடம் இதை பற்றி கேட்க முடிவு செய்தான். இறைவனுக்கான காடு மலை என்று பயணப்பட்டவன் ஒரு அழகான நதிக்கரையில் அமர்ந்து இறைவனை நோக்கி தவம் இருக்க தொடங்கினான். பல மாதங்கள் தொடர்ந்து கடுமையாக தவம் இருந்தால் தான் பெயர் உச்சரித்து தவம் இருக்கும். இந்த வாலிபனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றினார். சொல் மகனே, எதற்காக என்னை நோக்கி தவம் இருக்கிறாய்? என்னிடமிருந்து எதை பெற விரும்புகிறாய் என்று கேட்டார். இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் அவரை வணங்கிவிட்டு, அப்பனே, நீ இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய சராசரி வாழ்க்கை பிடிக்கவில்லை. எத்தனை பேர் மிகவும் மகிழ்ச்சியுடன் செல்வ செழிப்புடன் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அது போன்ற வாழ்க்கையை தான் எனக்கு வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டார். இதுதான் உன் பிரச்சனையா? சரி, நான் உனக்கு ஒரு வார்த்தை தருகிறேன். நீ யாரை போல் வாழ விரும்புகிறாயோ அவர்களின் உடலில் ஒரு நாள் முழுவதும் நீ தங்கிக் கொள்ளலாம். இதைப்போல் 3 நாள் 3 நபர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 3 நாட்கள் முடிந்து 4வது நாள் என்னிடம் வா. 3 நாட்களில் யாருடைய வாழ்க்கை சிறந்தது என்று நீ நினைக்கிறாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். வரத்தை பெற்றுக்கொண்டு வேகமாக தன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நாளை முதல் தன்னுடைய வாழ்க்கையை தேடி புறப்பட்டான். எதிரே கோவிலில் பிச்சைக்காரன் இருப்பதை பார்த்தவன் இப்படி யோசித்தான். இவனுக்கு எந்த கவலையும் இல்லை. கோவிலில் மணி அடித்தால் 3 வேளை பிரசாதம் உணவாக கிடைக்கிறது. இவனிடம் யாரும் அதிகாரம் செய்வதில்லை. 3 வேளையும் உணவை உண்டு விட்டு நிம்மதியாக கோவிலில் உறங்குகிறான். இவனிடம்தான் எதிர்பார்க்கும் வாழ்க்கை இருக்கும் என்று அவனின் உடலில் அந்த வாலிபன் புகுந்து விட்டான். இப்போது அவன் பிச்சைக்காரனாக வாழ ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரத்தில் கோவிலில் பிரசாதம் கொடுக்க மணி அடித்தார்கள். பிச்சைக்காரன் வேகமாக தன் தட்டை எடுத்துக்கொண்டு ஓடினான். அங்கிருந்தவர்கள் அவனை ஓரமாக நிற்க சொல்லி பக்தர்கள் கொடுத்த பிறகு என்று விரட்டினார்கள். பிச்சைக்காரன் வேகமாக அந்த உணவை பார்த்து கொண்டிருந்தான். கொடுத்தது போக மீதமிருந்த கொஞ்சம் உணவு மட்டுமே இவனுக்கு கிடைத்தது. அதை இவனின் கால் வைத்து பசிய கூட போக்கவில்லை. சரி, பரவாயில்லை, மதியம் கிடைக்கும் அன்னதானத்தில் வயிறார சாப்பிட்டுக் கொள்வோம் என்று உறங்க, மதிய வேளையும் அன்னதானம் கொஞ்சமாகவே கிடைக்க தண்ணீரை வயிறே நிறைய குடித்துவிட்டு இரவாவது வயிறாறு உணவு கொடு. எழுந்து பார்த்தபோது அன்னதானம் முடிந்து கோவில் கதவுகள் மூடப்பட்டு அனைவரும் சென்றுவிட்டு பிச்சைக்காரன் தெரிந்து கொண்டான். இன்று இரவும் பட்னிதானா என்று ஈரத்துணி வச்சு கட்டிக்கொண்டு உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான். உடனே அவன் உடலை விட்டு வெளியே வந்த வாலிபன் இப்படி சொன்னான். அடப்பாவமே, எனக்காவது பரவாயில்லை, 3 வேளை உணவு கிடைக்கிறது. ஆனால் இவனுக்கும் 3 வேளையும் உணவே பெரும் போராட்டமாக உள்ளது. இவன் 3 வேளை நன்றாக உணவு உண்டு விட்டு உறங்குகிறான் என்றல்லவா நினைத்தேன். ஆனால் இவன் பசி மயக்கத்தில் தான் உறங்குகிறானா? இவன் வாழ்க்கை வேண்டாமே வேண்டாம் என்று புறப்பட்டான். மறுநாள் விடிந்ததும் தனக்கு பிடித்த வாழ்க்கையை தேட தயாரானான். எதிரில் ஒரு இராணுவ வீரன் வருவதை பார்த்ததும் எவ்வளவு கம்பீரமான தோற்றம்! இவருக்கு ஊரில் எவ்வளவு மதிப்பு! இவரை போன்ற வாழ்க்கைதான் தனக்கு வேண்டும் என்று இராணுவ வீரரின் உடலில் புகுந்து விடுகிறான். வீட்டிற்கு சென்ற இராணுவ வீரர் தான் நாளை அவசரமாக புறப்பட வேண்டும் என்று மனைவியிடம் சொல்ல, ஏன் இன்னும் உங்கள் விடுமுறை நாட்கள் முடியவில்லையே என்று கேட்கிறாள் மனைவி. ஆமாம், இன்னும் விடுமுறை நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாட்டின் எல்லையில் பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளின் உத்தரவு என்று பதிலளித்தார். சரி, நாளை புறப்பட தேவையான பொருட்களை பக்கத்தில் நகரத்திற்கு சென்று வாங்கி வருகிறேன் என்று மனைவியிடம் கூறிவிட்டு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென சுற்றி வளைத்த தீவிரவாதிகள் இதுவரை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள். அருகில் இருந்த புதரில் மறைந்த அவர்களின் இருந்து தப்பித்தனர். இந்த முறை எப்படியோ தப்பித்து விட்டான், அடுத்த முறை தப்பிக்க விடக்கூடாது என்று பேசிக்கொண்டு தீவிரவாதிகள் அங்கிருந்து சென்றனர். இராணுவ வீரரின் உடலை விட்டு வெளியே வந்த வாலிபன், ஐயோ, இது என்ன வாழ்க்கை! ஒரு நிமிடம் கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை. இவர்களைப் போல தியாக வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழ முடியாது என்று அங்கிருந்து புறப்பட்டார். கடைசியாக 3வது நாள் தனக்கு பிடித்த வாழ்க்கையை தேட தயாரானான். அப்போது ஒரு குடும்பத்தின் தலைவனை பார்க்கிறான். அழகான குழந்தைகள், அன்பான மனைவி. நிச்சயமே இவன் நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்வான் என்று அவனை உடலில் புகுந்தான். குழந்தைகளுடன் சிரித்த முகத்துடன் விளையாடி கொண்டிருந்தாலும் அவனின் எண்ணங்கள் எல்லாம் அடுத்த மாதம் குடும்ப செலவு, பிள்ளைகளின் படிப்பு செலவுகள், தாய் தந்தையின் மருத்துவ செலவுகள் என்று தான் வருமானத்திற்குள் செலவை எப்படி கட்டுப்படுத்துவது, அதிக நேரம் வேலை கிடைத்தால் இன்றும் கொஞ்சம் கூடுதலாக பணம் கிடைக்கும் என்று எப்போதும் தன் குடும்பத்தை பற்றி சிந்தித்து கொண்டுதான் நிம்மதியில்லாமல் இருப்பதே வாலிபன் உடனே அவனின் உடலை விட்டு வெளியே வந்துவிட்டான்.
நாளை 4வது நாள் இறைவனை சந்திக்க வேண்டிய நாள். இவர்களின் வாழ்க்கை பற்றி சிந்தித்து கொண்டே அவனால் அந்த இரவு உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். மறுநாள் இறைவனின் முன்னால் தலகுனிந்து முன்னால் அமைதியாக நின்றான். வா மகனே, உன் வருகையை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருந்தேன். உனக்கு பிடித்த சிறந்த வாழ்க்கையை கண்டுபிடித்து விட்டாயா என்று இறைவன் கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? வேண்டுமென்றால் இன்னும் 3 நாட்கள் அவகாசமாக தரவா என்று கேட்டதும், வேண்டாம் இறைவா, எனக்கும் எந்த அவகாசமும் தேவையில்லை. எனக்கு என் வாழ்க்கையே போதும், மற்றவர்களின் வாழ்க்கை வேண்டாம் என்று பதற்றத்துடன் வாலிபன் கூற இறைவன் கொஞ்சம் பலமாகவே சிரித்தார். ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று இறைவா கேட்க, இறைவா, இங்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள், ஏக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்ற பயம் என்று அனைத்தும் இருக்கத்தான் செய்கிறது. அதை அவரவர் இடத்திலிருந்து பார்த்தால்தான் தெரியும். இதில் என்ன சின்ன வித்தியாசம் என்றால், அவர்களின் தகுதிக்கேற்ப சந்தோஷங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் போன்றவற்றை அனுபவிக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர இன்று குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டேன். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் கேள்விக்கு உன்னுடைய வாழ்க்கையில்தான் பதிலை தேட வேண்டும். மற்றவர்கள் வாழ்க்கையே நிச்சயம் உனக்காக நான் படைக்க மாட்டேன். உன் படைப்புக்கும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீ முழுமையாக உன் வாழ்க்கையை வாழும் போதுதான் கற்றுக்கொள்வாய். இங்கு காரணம் இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை. சத்தியமா என்பதை முழுமையாக புரிய வைத்துவிட்டு இறைவன் மறையத் தொடங்கினார். அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை தான் சிறந்தது என்று தீர்க்கமான முடிவுடன் தன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் அந்த வாலிபன். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு ஆதரவு